இன்னைக்கு நீங்க இந்த ஆழமான அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்கள தெரிஞ்சுக்கணுங்கிற தேடலும், ஆர்வமும் இருக்குன்னு அர்த்தம். உங்கள இந்த உரையாடலுக்கு வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான தேடல். கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தலைப்பு ஒரு மகா பெரிய கடலளவு தத்துவத்த ஒரு சின்ன கடுகுக்குள்ள அடைச்ச மாதிரி ஒரு விஷயம். அதாவது வள்ளலார் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான படைப்புல. ஆ, அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனம். கரெக்ட், அதேதான். அந்த தலைப்பின் கீழ் வர்ற 168 முதல் 171 வரையிலான சில குறிப்பிட்ட வரிகளை தான் இன்னைக்கு நம்ம ஆழமா அலசப் போறோம். இதோட நோக்கம் என்னன்னா, வெறும் 12 வரிகள்ல இந்த மொத்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய தத்துவத்தையும் இயற்கையோட நுட்பங்களையும் எப்படி இவ்வளவு துல்லியமா சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத உடைச்சு பார்ப்பதுதான். ம், அது ஒரு பெரிய விஷயம். ஆமா, கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. எல்லையற்ற ஒரு மாபெரும் ஒளி இந்த அகண்ட பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கு. ஒரு எல்லையே இல்லாத பிரம்மாண்டம் அது. ஆனா அதே ஒளி எந்த ஒரு குறைவும் இல்லாம ஒரு சாதாரண மனிதனோட மிகச்சிறிய உள்ளத்துக்குள்ளேயும் முழுமையா அடங்குது. இது எப்படி சாத்தியம்? அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியமே. இல்லையா? பிரபஞ்சத்தோட அத்தனை ரகசியங்களையும் தனக்குள்ள வச்சுக்கிற ஒரு மாபெரும் சக்தி உங்களோட இதய துடிப்புலையும் ஒத்து சேர்ந்து செயல்படுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இந்த ஆச்சரியத்தோட ஆழத்தை தான் நாம இன்னைக்கு தேடி பயணிக்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க பெரிய பெரிய புத்தகங்களை தேடி போவோம். ஆனா இந்த வரிகள்ல இருக்கிற சிறப்பு என்னன்னா, வெறும் சில வார்த்தைகள்ல நம்மள யோசிக்க வைக்கிற பல பரிமாணங்களை இது திறக்குது. ஆமாம். பிரபஞ்சம்னா என்ன? அதுல மனுஷனோட இடம் என்ன? இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த தொடர்பு என்னங்கறத வெளியில இருக்கிற உலகத்தை ஆராய்வதை விட நமக்குள்ள இருக்கிற உலகத்தை ஆராயும் போது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். அந்த அறிவியல் தான் என்னை பிரமிக்க வைக்குது. நான் இந்த வரிகளோட முதல் பகுதியை படிக்கும்போதே எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. என்ன கேள்வி அது? அதாவது, உலகெல்லாம் பரவ அருட்பெருஞ்சோதி, என் உள்ளத்திருந்தே அருட்பெருஞ்சோதி, அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அந்த முதல் 3 வரிகள் சொல்லுது. முதல் வரியில உலகமெல்லாம் பறவை விரிந்திருக்கிற ஒரு மாபெரும் பேரொளியை பத்தி பேசுறாங்க. அது எல்லைகளற்ற ஒரு விரிவு. ம் ஆ ஆனா அடுத்த வரியிலே என் உள்ளத்திருந்தே அப்படின்னு சொல்லும்போது அந்த மாபெரும் விரிவு சட்டுன்னு சுருங்கி ஒரு மனிதனோட அகத்துக்குள்ள வந்து உட்காருது. இது எப்படி சாத்தியம்? அளவிட முடியாத அளவுக்கு பெருசா இருக்கிற ஒரு விஷயம் எப்படி எனக்குள்ள முழுமையா இருக்க முடியும்? இது கேட்கறதுக்கு ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா? கண்டிப்பா. மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு முரண்பாடு மாதிரி தான் தோணும். இங்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஆங்கிலத்துல இத பாரடாக்ஸ் ஆஃப் ஸ்கேல், அதாவது அளவீட்டு முரண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தத்துவார்த்தமா நீங்க இதை அணுகும்போது இது முரண்பாடு இல்ல, இதுதான் நிதர்சனம்னு புரியும். நிதர்சனமா எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு. அந்த சமுத்திரத்தோட தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும்னா சமுத்திரம் முழுவதையும் நீங்க குடிக்க வேண்டியதில்ல. ஓ, கரெக்ட். ஒரு துளி தண்ணி போதும். ஆமா, அதிலிருந்து எடுக்கப்படுற ஒரு சின்ன துளி தண்ணியிலையும் அதே சமுத்திரத்தோட உப்புத்தன்மை, அதே ரசாயன கலவை முழுமையா இருக்கும். அதுபோலதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எந்த பேரொளி பரவி கிடக்குதோ அதே பேரொளி தான் நான் அப்படிங்கிற தனி மனிதனோட உள்ளத்திலையும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது அந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ தொடர்பை குறிக்குது இல்லையா? சரியா சொன்னீங்க. சிற்றண்டத்துக்கும் பேரண்டத்துக்கும் இடையிலான அந்த பிரிக்க முடியாத தொடர்பை காட்டுது. நீங்க வேற, பிரபஞ்சம் வேற கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிறதும் வெளியில விரிஞ்சிருக்கிறதும் ஒரே விஷயத்தோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான். இதத்தான் இந்த வரிகள் ஆணித்தரமா சொல்லுது. இந்த இடத்துல எனக்கு தோன்ற ஒரு விஷயம், நம்ம இரவு நேரத்துல அண்ணாந்து பார்க்குற அந்த நட்சத்திரங்கள் நிறைந்த வானம். அந்த வானம் எல்லையற்றது, அளவிட முடியாதது. ஆமா, நாம பார்க்க பார்க்க விருந்து கொண்டே போற ஒண்ணு. ஆனா அந்த எல்லையற்ற வானத்தோட முழு பிரம்மாண்டமும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம 2 கண்களுக்குள்ளேயும் நம்ம மனசுக்குள்ளேயும் மிக எளிதா முழுமையா அடங்கிடுது இல்லையா? ரொம்ப அழகான உதாரணம் இது. அந்த பிரம்மாண்டத்தை உள்வாங்கிற திறன் நம்ம சின்னஞ்சிறு கண்களுக்குள்ள இருக்கு. அதுதான் இந்த 3ஆம் வரியான அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி ரொம்ப அழகா சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த எல்லையற்ற ஒளியானது வெளியில பிரபஞ்சத்தை ஒளிரச் செய்யறது மட்டுமில்லாம உள்ளுக்குள்ள நம்ம அறிவையும் உணர்வையும் அதே அளவுக்கு ஒளிரச் செய்யுது. அந்த நட்சத்திர வானம் உதாரணத்தை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போவோம். இது வெறும் கண்ணுல விழுகிற ஒரு காட்சி பிம்பம் மட்டும் கிடையாது. அது அறிவோட விரிவு, உணர்வோட விரிவு. அந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது எந்த விதமான வரையறைகளுக்கும் கணக்கீடுகளுக்கும் அப்பாற்பட்டது.
நீங்க அதை அளக்க நினைக்கும் போதெல்லாம் அது தன்னை விருத்து கொண்டே போகும். அதே சமயம் நீங்க அதை உள்வாங்க நினைக்கும் போது அது உங்க உள்ளத்தோட அளவுக்கே தன்னை சுருக்கிக் கொள்ளும். வெளியில இருக்கிற உலகத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்குள்ள இருக்கிற அக உலகமும் விரியும். உண்மையிலே இது மிகவும் சுவாரஸ்யமான கட்டம். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல வர்ற அடுத்த வரிகள் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒளி ஜோதி அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு இருந்த தத்துவம் சட்டுன்னு தடம் மாறி விண், அதாவது ஆகாயம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நுழையுது. ஆமா, ஸ்பேஸ் அப்படிங்கிற கான்செப்ட். அந்த ஒற்றை சொல்ல எப்படி அடுக்கடுக்கா பயன்படுத்துறாங்கன்னு நீங்களே கேளுங்க. விண்ணினுள் விண்ணாய் அருட்பெரும் ஜோதி, விண்ணடு விண்ணாய் அருட்பெரும் ஜோதி, விண்ணுறு விண்ணாய் அருட்பெரும் ஜோதி, விண்ணிலை விண்ணாய் அருட்பெரும் ஜோதி. ஆ, பொதுவா ஆகாயம் அப்படின்னா அது வெறும் ஒரு வெற்றிடம், ஒண்ணுமே இல்லாத காலி இடம்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் அந்த வெற்றிடத்தை இத்தனை வகையா இவ்வளவு நுட்பமா பிரிச்சு பார்க்கணும்? விண்ணுக்குள்ள விண் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மொத்த வரிகள்லயும் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தத்துவம் மற்றும் அறிவியல் திறவுகோல்னு புரியும். ஆகாயம் அல்லது விண் அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி வெறும் ஒன்றுமில்லாத வெற்றிடம் கிடையாது. ஓ, வெற்றிடம் கிடையாதா? கண்டிப்பா இல்ல. இந்த இடத்துல நாம நவீன அறிவியலோட, குறிப்பா குவாண்டம் இயற்பியலோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தா இது இன்னும் தெளிவா புரியும். நியூட்டன் காலத்துல இருந்த பழைய அறிவியல் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த பிரபஞ்சத்துல திடப்பொருட்கள் இருக்கு, அதுக்கு நடுவுல இருக்கிற இடம் வெறும் காலியான வெற்றிடம் அப்படின்னு சொல்லுச்சு. ஆமா, நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சது அதுதான். ஆனா குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்லுது? அப்படி ஒரு வெற்றிடமே கிடையாதுன்னு சொல்லுது. நாம எதை வெற்றிடம்க்கு நினைக்கிறோமோ அதுவே கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் அலைகள் நிரம்பிய ஒரு கடல்னு சொல்லுது. அதாவது குவாண்டம் ஃபீல்ட்ஸ்னு சொல்றாங்களா அதுவா? நாம பாக்குற அந்த காலி இடத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு தொடர்ச்சியான இயக்கம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. இது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நீங்க ஒரு பெரிய காலியான அறைக்குள்ள நிற்கிறதா கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க பார்க்கும்போது அந்த அறை காலியா இருக்கு, எந்த பொருளும் அங்க இல்ல. ஆனா உண்மையே அது காலியா இருக்கா? கண்டிப்பா காத்திருக்கும். காத்து மட்டும் இல்ல, கண்ணுக்கு தெரியாத வைஃபை சிக்னல்கள் இருக்கு, வானொலி அலைகள் இருக்கு, கதிரியக்கங்கள் இருக்கு, பூமியோட ஈர்ப்பு விசை அந்த அறையோட ஒவ்வொரு மூலையிலயும் இருக்கு. நாம பாக்குற ஆகாயமும் அப்படிதான். அது வெறும் காலி இடம் கிடையாது, அதுக்குள்ள அடுக்கடுக்கான வெளிகள் இருக்கு. வாவ், இப்போ அந்த வரிகளோட அர்த்தம் ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, விண்ணினுள் விண்ணாய் அப்படிங்கிறது இந்த வெளியின் உள்ளே இருக்கும் நுட்பமான வெளி. விண்ணடு விண்ணாய் அப்படிங்கிறது அந்த ஆகாயத்தோட மையமாக விளங்கும் தன்மை. விண்ணுறு விண்ணாய் அப்படிங்கிறது ஆகாயமாகவே உருவெடுக்கும் தன்மை. விண்ணிலை விண்ணாய் அப்படிங்கிறது ஆகாயமே அந்த நிலையாகவே இருக்கும் தன்மை. அந்த அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறது வெறும் வெளிச்சம் கிடையாது, அது ஆகாயத்திற்கு உள்ளே இருக்கும் ஆகாயம். கரெக்ட். ஆகாயத்தோட மையமாவும் ஆகாயத்தோட நுட்பமாவும் ஆகாயம் தன்னைத்தானே உணரும் தன்மையாகவும் இருக்கு அப்படிங்கறது தான் இந்த வரிகள் இவ்ளோ ஆழமா சொல்லுது. அந்த காலியான அறையோட உதாரணம் ரொம்பவே தெளிவா புரிய வைக்குது. வெற்றிடம்னு நாம நினைக்கிற ஒண்ணுக்குள்ள இவ்ளோ பெரிய அடுக்குகள் இருக்குங்கிறதே ஒரு புதிய பார்வை தான். ஆனா இந்த பிரம்மாண்டமான வெளிய பத்தி பேசிட்டே வரும்போது அடுத்த 2 வரிகள்ல அந்த தத்துவமும் அந்த ஒளிக்கும் இடையில இருக்கிற நெருக்கத்தை பத்தி பேசுது. அண்ணி நிறைந்த அப்படிங்கிற வரிகள். ஆமா, அண்ணி நிறைந்த அருட்பெருஞ்சோதி, அண்ணி வயங்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அண்ணி நிறைந்த அப்படிங்கிற வார்த்தைகள் வரும்போது அது ஏதோ ஒரு தூரத்துல இருக்கிற பிரம்மாண்டமான கணிக்க முடியாத ஒரு சக்தி கிடையாது. அது ரொம்ப நெருக்கமா வந்து நம்மள சுத்தி முழுமையா நிரம்பி ஒரு நெருக்கமான உறவா மாறுற ஒரு உணர்வை எனக்கு கொடுக்குது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான தூரமான விஷயம் இல்ல, அது நம்மோடு பிணைந்த ஒண்ணுன்னு தோணுது. அந்த உணர்வு தான் இந்த வரிகளோட உண்மையான நோக்கம். நீங்க சரியா கவனிச்சிங்க. நிறைய நேரங்கள்ல தத்துவங்களையோ அல்லது பிரபஞ்ச அறிவியலையோ நாம படிக்கும்போது அது ஏதோ நம்மள விட்டு பல ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கிற ஒரு விஷயமாவும் நமக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மாதிரியும் ஒரு மாய உருவாகிடும். உண்மைதான், ஒரு டிஸ்கனெக்ட் வந்துடும். ஆமா, அந்த மாயைய சுக்குநூறாக உடைக்கிறது தான் இந்த அண்ணி அப்படிங்கிற வார்த்தை. அது உங்களோட ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் மிக நெருக்கமாக வந்து முழுமையாக நிரம்பி பிரகாசிக்குது. நிறைந்த அப்படிங்கிறது எந்த இடைவெளியும் இல்லாத முழுமையை குறிக்குது. வயங்கும் அப்படிங்கிறது பிரகாசிப்பதை குறிக்குது. உங்களை சுற்றியுள்ள வெளியில அது நெருங்கி வந்து உங்களை ஒளிர செய்து. அறிவுபூர்வமான ஒரு தேடலா தொடங்கின விஷயம் இந்த இடத்துல ஒரு ஆழமான அன்புபூர்வமான நெருக்கமா மாறிடுது. ஆனா அந்த நெருக்கமான உணர்விலிருந்து மறுபடியும் அந்த தத்துவம் ஒரு சுவாரஸ்யமான பாய்ச்சலை நிகழ்த்துது. ஆமா, அடுத்த கட்டத்துக்கு போகுது.
அமைதியா இருந்த ஆகாயத்தை பத்தி இவ்வளோ ஆழமா பேசின அந்த வரிகள் திடீர்னு 10வது வரியில அசைவை நோக்கி பயணிக்குது. ஆகாயத்திலிருந்து காற்றுக்கு அது மாறுது. அந்த வரிகளை பாருங்க. காற்றினோட் காற்றாய் அருட்பெருஞ்சோதி, காற்றிடை காற்றாய் அருட்பெருஞ்சோதி. இவ்வளோ நேரம் எந்த சலனமும் இல்லாத ஒரு பிரம்மாண்ட வெளியை பத்தி பேசிட்டு ஏன் சட்டுன்னு தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கிற காற்றை பத்தி பேசணும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஏன் ஆகாயத்திலிருந்து காற்றுக்கு மூல ஆதாரம் மாறுகிறது? இது ரொம்ப அற்புதமான ஒரு பரிணாம வளர்ச்சி. பிரபஞ்சத்தோட தோற்றத்தையும் இயற்கையோட இயக்கத்தையும் நீங்க கவனிச்சீங்கன்னா இது புரியும். முதல்ல உருவானது வெளி எனப்படும் ஆகாயம். அது அனைத்தையும் தாங்கும் ஒரு களம். ஒரு பேஸ் மாதிரி. ஆமா, அந்த களம் அமைதியானது, அசைவற்றது. இது ஆங்கிலத்துல ஸ்டாட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமைதியான களத்துல ஏற்படுற முதல் அசைவு, முதல் அதிர்வு தான் காற்று. அது டைனமிக் ஸ்டேட். இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்லணும்னா, ஒரு ஓவியன் வரையறதுக்கு முன்னாடி இருக்கிற வெற்று கேன்வாஸ் தான் ஆகாசம். அதுல எந்த உருவமும் இல்ல. ஆனா எல்லா உருவங்களும் வர்றதுக்கான சாத்தியம் அதுல இருக்கு. அந்த கேன்வாஸ் மேல ஓவியன் வைக்கிற முதல் தூரிகை கோடு, முதல் அசைவு இருக்கே, அதுதான் காற்று. ஆஹா, வெற்று கேன்வாஸும் முதல் தூரிகை கோடும் கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஆமாம், காற்றினுட் காற்றாய் மற்றும் காற்றிடை காற்றாய் அப்படின்னு சொல்லும்போது, காற்று என்ற அந்த பௌதீக கூறுக்குள்ள இருக்கிற நுட்பமான விசையாகவும் அந்த இயக்கமாகவும் அருட்பெருஞ்சோதி இருக்குன்னு அர்த்தம். நாம சுவாசிக்கிற காற்று வெறும் ஆக்சிஜனும் நைட்ரஜனும் கலந்த ஒரு ரசாயன கலவை மட்டும் கிடையாது. அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. கண்டிப்பா. அந்த காத்து எப்படி இயங்குது, அதுக்குள்ள ஒரு உயிரோட்டமான சக்தி இருக்குல்ல, அந்த இயங்க விசை, அதுவே அந்த அருட்பெருஞ்சோதி தான். அமைதியிலயும் அதுதான் இருக்கு, இயக்கத்திலயும் அதுதான் இருக்கு. நீங்க இப்படி சொல்லும்போது நாம தினமும் விடுற ஒவ்வொரு மூச்சும் சாதாரண மூச்சு காற்று கிடையாது. அது பிரபஞ்சத்தோட உயிர் மூச்சுன்னு தோணுது. வெளியில இருக்கிற பிரபஞ்ச காத்து நம்ம மூக்கு வழியா உள்ள போய் நம்மளுக்கு உயிரை கொடுத்து மறுபடியும் வெளியில வருது. இது ஒரு தொடர்ச்சியான நடனம் மாதிரி இருக்கு. மிகச் சரியான பார்வை. சரி, இப்போ இந்த 12 வரிகளோட உச்சகட்டமான அந்த கடைசி வரிக்கு வருவோம். ஆற்றலினோங்க அருட்பெருஞ்சோதி. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வரி. முதல்ல ஒளிய பத்தி பேசுனாங்க, அப்புறம் உள்ளத்தை பத்தி பேசுனாங்க, அப்புறம் ஆகாயம், அப்புறம் காற்று. ஆனா கடைசியா இது அத்தனைக்கும் மேலாக இந்த மொத்த விஷயத்தையும் ஒரே வார்த்தையில ஆற்றல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஒளிங்கிறது வெறும் வெளிச்சம் கிடையாது, அதுவே அனைத்தையும் இயக்குகிற உயர்ந்த ஆற்றல் அப்படிங்கிறத இந்த ஒரு வார்த்தை நமக்கு உணர்த்திடுது இல்லையா? 100க்கு 100 உண்மை. இந்த ஆற்றல் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த மொத்த தத்துவத்தோட அஸ்திவாரம். ஓங்குதல் அப்படின்னா தடையின்றி பெருகுதல், எல்லாத்தையும் மீறி மேலெழுந்து நிற்றல் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு தத்துவமும் வெறும் தியரியா, வெறும் கருத்தா மட்டும் நின்னுடக்கூடாது. அது ஒரு செயலா, இயக்கமா, ஆற்றலா மாறணும். அதனாலதான் அது ஆற்றல்னு சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு நவீன அறிவியல்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன E=mc² அப்படிங்கிற சமன்பாட்டை எடுத்துக்கலாம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே, ஒரு கல்லா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, ஏன் நாமா இருந்தாலும் சரி, அடிப்படையில எல்லாமே ஒரு தூய ஆற்றலின் வடிவங்கள் தான் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. அதாவது பியூர் எனர்ஜி. அதேதான். அதத்தான் இந்த வரிகள் இவ்ளோ எளிமையா பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ஆற்றலினோங்க அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகாயத்தோட அமைதியில இருக்கிறதும் அதே ஆற்றல் தான், காற்றோட அசைவுல இருக்கிறதும் அதே ஆற்றல் தான். எந்த வடிவமும் இல்லாத, ஆனா எல்லா வடிவங்களையும் உருவாக்குகிற, இயக்குகிற அந்த ஒட்டுமொத்த மூல விசையையே ஆற்றல்னு ரொம்ப தெளிவா பதிவு பண்ணிருக்காங்க. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் நம்ம பேசினதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கும்போது உண்மையிலே இது ஒரு பிரம்மாண்டமான மனப்பயணமா இருக்கு. இந்த 12 வரிகளை ஒருமுறை திரும்பி பார்ப்போமா? ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். உலகம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கிற ஒரு மாபெரும் சக்தி ஒரு தனி மனிதனோட சின்னஞ்சிறு உள்ளத்துக்குள்ளேயும் கொஞ்சமும் குறையாம அப்படியே இருக்கு. அது அளவிட முடியாத எல்லையற்ற ஒளியா இருக்கு. அதுக்கப்புறம் அது ஆகாயம் அப்படிங்கிற அந்த மாபெரும் வெளியோட பல அடுக்குகளுக்குள்ள ஊடுருவி அதோட மையமா அதோட நிலையா இருக்கு. அது ஏதோ காண முடியாத தூரத்துல இல்லாம நமக்கு மிக நெருக்கமா வந்து நம்மள முழுமையா நிரப்புது. அண்ணி நிறைந்த அருட்பெரும் ஜோதி. ஆமா, அதுக்கப்புறம் அமைதியான ஆகாயமா மட்டும் இல்லாம இயங்குகிற காற்றோட நுட்பமான விசையாகவும் செயல்படுது. இறுதியா இது அத்தனைக்கும் மேல இந்த பிரபஞ்சத்தோட முழுமையான ஆற்றலா மூல விசையா அந்த அருட்பெருஞ்சோதி திகழ்கிறது. வெறும் 12 வரிகள்ல வெளியிலிருந்து உள்ளே, அமைதியிலிருந்து இயக்கத்துக்குன்னு எவ்வளவு பெரிய பிரபஞ்ச பயணம் இது. நீங்க ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. இந்த மாதிரி தகவல்களின் ஊடே மறைந்துள்ள இத்தகைய நுண்ணிய வடிவங்களை நாம அறிவதுதான் உண்மையான கற்றல்.
இத வெறும் ஒரு பக்தி பாடலாவோ அல்லது ஒரு இலக்கியமாவோ மட்டும் கடந்து போயிட முடியாது. முதல்ல மேக்ரோ எனப்படும் பேரண்ட பார்வையில தொடங்குச்சு. அப்புறம் மைக்ரோ எனப்படும் மனித உள்ளத்துக்கு வந்துச்சு. ஒரு அழகான மாற்றம். அதுக்கப்புறம் ஆகாயம், காற்று அப்படின்னு பௌதிக கூறுகளோட நுட்பங்களை விவரிச்சுச்சு. முடிவா எல்லாத்துக்கும் ஆதாரமான அந்த இயக்கத்தின் மையமான ஆற்றலாவ உருவெடுத்துச்சு. இப்படி பல கோணங்கள்ல, பல பரிமாணங்கள்ல ஒரு விஷயத்த பார்க்கிற இந்த தன்மைதான் இந்த வரிகளை ஒரு முழுமையான தத்துவமா உயர்த்துது. ஒரு விஷயத்த எப்படி பல கோணங்கள்ல அணுகி அதுக்குள்ள இருக்கிற உண்மையான தத்துவத்தை கண்டறியலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வரிகளே ஒரு மிகச்சிறந்த உதாரணம். எவ்வளவு ஆழமான, அதே சமயம் மனசை விரிவுபடுத்துற ஒரு உரையாடல் இது. இந்த உரையாடலை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமா உங்க மனசுக்குள்ளேயும் பல புதிய சிந்தனைகள், கேள்விகள் முளைத்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வரிகள் ஆகாயத்தையும் காற்றையும் பிரிச்சு அதுக்குள்ளேயும் எவ்வளவு நுட்பமான ஒளியும் ஆற்றலும் இருக்குன்னு நமக்கு காட்டுச்சு. இது அப்படியே உங்க அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க உங்களை சுத்தி இருக்கிற சாதாரண பொருள்களை பார்க்கும்போது, அல்லது உங்களுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கிற உங்களோட சொந்த எண்ணங்களை கவனிக்கும்போது, அதுக்குள்ளேயே இதே மாதிரி ஒரு நுட்பமான உள்ளாற்றல் அல்லது ஒளி மறைஞ்சிருக்கா? தினசரி வாழ்க்கையோட அந்த பரபரப்புல, ஓட்டத்துல எந்த அமைதியான மூலவிசை உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க இதுவரைக்கும் கவனிக்காம விட்டுருக்கலாமா? ஒரு ஆழமான கேள்வி இது. கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நீங்க தேடுற அந்த பிரபஞ்ச ரகசியத்துக்கான பதில் உங்களுக்குள்ளேயே, உங்க உள்ளத்தோட ஆகாயத்திலேயே உங்களுக்காக காத்திருக்கலாம். தொடர்ந்து தேடுங்க. உங்களுக்கான புதிய கதவுகளை தொடர்ந்து திறந்து கொண்டே இருங்க. இது போல மற்றுமொரு சுவாரஸ்யமான, ஆழமான அலசல்ல நாம் மீண்டும் சந்திக்கலாம்.